بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 48வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, பெரும்பாலான முஸ்லிம் பாடசாலைகளில் 2ஆம் தவணை பரீட்சைக்குரிய 2ஆம் தவணை பரீட்சை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அல்லது ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் நான் நினைக்கிறேன் சில பாடசாலைகளில் தற்போது 2ஆம் தவணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ரைட். அப்போ சில நேரம் நாளைக்கு வேறு வேறு பாடங்கள் இருக்கலாம். ஏன்னா அதே போல் உங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் 2ஆம் தவணை ஆரம்பிக்க இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்புள்ள மாணவர்களே, தரம் 10 தரம் 11 ஆகிய இரு வகுப்புகளுமாக இணைந்து நடாத்தப்படுகின்ற இந்த வகுப்பில் நாங்கள் அல் அரபியத்துல் இன்னாசியின் என்ற பாட புத்தகம், அதுதான் எங்களோட சிலபஸ், அப்படித்தானே? அந்த பாட புத்தகத்தில் நாங்கள் அல் அரபியத்துல் இன்னாசியின் அல் ஜுஸுல் அவ்வல் முதலாவது பாகத்தை நாங்கள் கற்றோம். ஞாபகம் இருக்கும். ஐட வீடியோஸ் ரெக்கார்டிங் எல்லாம் இபிசியுடைய உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குது. தயவு செஞ்சு அதை பார்த்துக்கொள்ள, அதாவது ஆரம்ப வகுப்புகளில் கலந்து கொள்ளாதாக்கள் அதை இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கொள்ளலாம். அதே நேரம் நாங்கள் இப்போ 2வது பாகத்தை படித்து கொண்டு போகிறோம். அதில் நாங்கள் 2 கிஸ்முகளை முடிச்சிட்டோம். சரியா? கிட்டத்தட்ட நாங்கள் 2 கிஸ்முகளை முடிச்சிட்டோம். 3வது கிஸ்மை ஆரம்பித்து நாங்கள் இப்போ பார்த்துட்டு போகிறோம். சரி. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் பாடத்தை பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குமாக இருந்தால் அல்லது பரீட்சை நெருங்கி கொண்டு வர சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஸ்கூலில் படித்த பாடங்களில் ஏதாவது தெளிவின்மைகள் இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு என்னகிட்ட கேட்கலாம். சரியா? ரைட். ஓகே. அப்போ இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கிற பாடம், ரைட், நாங்கள் சென்ற வாரம் பார்த்த பாடம் உங்களுக்கு ஞாபகம் 109வது பக்கத்தில் இருக்கிற இந்த பாடத்தை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். அப்போ அதில் வரக்கூடிய பயிற்சிகளில் சில பயிற்சிகளை நாங்கள் வகுப்பறையிலேயே கலந்துரையாடினோம். சரியா? ஞாபகம் இருக்கும். அப்போ செஞ்சு கொண்டு வாங்க என்று சொன்ன பயிற்சிகளைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. சரியா? ரைட். சில மாணவர்கள் அவர்கள் செய்திருந்த பயிற்சிகளை என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பியிருந்தார்கள். நானும் அதில் திருத்தங்கள் செய்து அனுப்பியிருக்கிறேன். சரியா? அப்போ அந்த வகையில் தொடர்ச்சியாக வரக்கூடிய பாடங்களில் உள்ள பயிற்சிகளை நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பார்க்கணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏண்டா எந்த அளவுக்கு மொழி பாடங்களை நீங்கள் பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மொழி பாடம் மிச்ச லேசாக வரும். சரியா? மொழி என்பது பயிற்சிக்குரியது. மொழி என்பது என்ன, ஒரு லாங்குவேஜ் என்பது ஒரு ப்ராக்டிக்கலாக வர வேண்டியது, பயிற்சியினூடாக வர வேண்டியது. சரியா? வெறுமனே பாடமாக்கிட்டு போகிறது அல்ல. நாங்கள் பயிற்சி செய்யத்தான் அந்த மொழியுடைய வசன பிரயோகங்கள், அந்த மொழியில் காணப்படக்கூடிய சொற்கள் எல்லாமே எங்களோட மனசில் ஆழமாக பதியும். நாங்கள் பயிற்சி செய்யாமல் வெறுமனை கேட்டுக்கொண்டு இருப்போமாக இருந்தால் எங்களுக்கு எக்ஸாமோட நாங்கள் அரபிக் லாங்குவேஜை மறந்துடுவோம்.
இனிமே தயவு செஞ்சு நாங்கள் செய்ய சொல்கிற பயிற்சிகளை கட்டாயமாக செஞ்சு கொண்டு வர பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். சென்ற வாரம் படித்த பாடத்தை நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் பாருங்க. அஹ்ரஜல் முதாரிசு குர்ராசத்தல் காயிபீன். சரியா? ஆசிரியர் வருகை தராதவர்கள், அல் காயிபீன் என்றா சமூகம் அளிக்காதவர்களின் கொப்பி, அதாவது சமூகம் அளிக்காதவர்களை பதிவு செய்கின்ற கொப்பியை ஆசிரியர் வெளியே எடுத்தார். வசால தலாமீத், அவர் மாணவர்களிடம் கேட்டார், அல் ஹுனாக்கத்தில் மீதுன் காயிப், சமூகம் அளிக்காத மாணவர் யாராவது இருக்கின்றாரா என்று கேட்டார். அஜாபத் தலாமீத், மாணவர்கள் பதிலளித்தார்கள், நாம் ஆம், ஹுனாக்க தலாமீது காயிபூன், சமூகம் அளிக்காத மாணவர்களும் இருக்கின்றார்கள், மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். சரியா? அப்ப காலல் முதாரிஸ், ஆசிரியர் கேட்டார் அல்லது கூறினார், மனில் காயிபூன், சமூகம் அளிக்காதவர்கள் யாவர்? கால, அவர் சொன்னார், அத்தலாமீதுல் காயிபூன், சமூகம் அளிக்காத மாணவர்கள் ஹும் அஹ்மத், அஹ்மதும், ஆதில், ஆதிலும், ஹுசைன், ஹுசைனும் ஆவார்கள். சாலல் முதாரிஸ், ஆசிரியர் கேட்டார், வினவினார், லிமாதா காபு மினல் ஹிஸ்ஸா, அவர்கள் ஏன் பாட வேலைக்கு சமூகம் அளிக்கவில்லை? அஜாபத் தலாமீத், மாணவர்கள் பதிலளித்தார்கள், அஹ்மத் ஜஹப இலல் மஹத்தா லியஸ்தக்பில வாலிதஹு, அஹ்மத் தன்னுடைய தந்தையை வரவேற்பதற்காக உஹையிரத நிலையத்துக்கு சென்றான். வஆதில் ஜஹப இலல் முஸ்தஷ்வா லியஸூர சதீகஹு, ஆதில் தன்னுடைய நண்பனை தரிசிப்பதற்காக வைத்தியசாலைக்கு சென்றான். வஹுசைன் ஜஹப இலல் மத்தார் லியுவத்திஅ காலஹு, ஹுசைன் தன்னுடைய மாமாவை வழி அனுப்புவதற்காக விமான நிலையத்துக்கு சென்றான். கதபல் முதாரிஸ் அஸ்மா அல் காயிபீன ஃபில் குர்ராசா, ஆசிரியர் சமூகம் அளிக்காதவர்களின் பெயர்களை கொப்பியில் எழுதினார். தும்ம கால, பிறகு சொன்னார், யா முஹம்மத், முஹம்மதே, இம்சஹி சப்பூரா, கரும்பலகையை அலி, ஐந்தனல் யோம் தர்சுன் ஜதீதுன், எம்மிடத்தில் இன்று புதியதொரு பாடம் உள்ளது, எமக்கு இன்று புதியதொரு பாடம் உள்ளது என்று அவர் சொன்னார். சரி, ஓகே. அப்போ இந்த பாடம் நாங்கள் சென்ற வாரம் ஒவ்வொரு சொல்லாக, ஒவ்வொரு ஜும்லா, ஒவ்வொரு வாக்கியமாக நாங்கள் பார்த்தோம். அப்போ இதில் வந்திருக்கக்கூடிய பயிற்சிகளில் முதலாவது பயிற்சியை நாங்கள் போன வகுப்பில் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது பயிற்சியைத்தான் நாங்கள் செஞ்சு கொண்டு வாங்க என்று சொல்லியிருந்தேன். செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா? சொல்லுங்க, செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா இல்லாட்டி எப்படி? ரைட், ஒவ்வொன்றும் வருது, இல்லை என்றும் வருது. ரைட். இப்போ இந்த பயிற்சிகளை நாங்கள் இப்போ விடைய கலந்துரையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் விடைய சொல்லணும், கதைக்கணும். சரியா? ஸ்கூலில் எக்ஸாம் நடக்குதுன்னா ஹைர், ஓகே. ஸ்கூலில் இப்போ வேறு பாடங்களில் எக்ஸாம் நடக்கிறதால செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. ஹைர், மகள் ஆயிஷா, நீங்கள் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்க. இன்னொருத்தர் ரிப்ளை பண்ணிக்கிற அது பிபிஇ எழுத்தில். ரைட், ஸ்கூலில் எக்ஸாம் நடக்குதுன்னு. மற்றவங்களோட செய்திகள் என்ன செஞ்சிக்கிறா இல்லையா? ஹைர், ஓகே, செஞ்சுக்கிறீங்கண்ணா. ரைட். இப்போ இங்கே நிற்கிறவங்களில் இந்த அவளுக்கு மியூட் பண்ணிக்கிறத அன்மியூட் பண்ணி கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு அதை வினாக்களை டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க பார்க்க, உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குதா? ஓகே, சரி. யாரோ ஒருத்தர் எனக்கு ரிப்ளை பண்ணினா போதுமேண்டா, எல்லாரும் கதைக்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். ரிப்ளை வந்தா சரி. ரைட், குயிக்காக பார்ப்போம். ரைட், மாதா அஹ்ரஜல் முதாரிஸ், சொல்லுங்க பார்க்க. அதாவது இப்போ கேள்விக்கான விடை வந்து அந்த பந்தியில தான் நிற்குது. சரியா? இப்போ நாங்கள் பந்தியை திருப்ப திருப்ப பார்க்கல, நீங்கள் எழுதிக்கிற விடைய சொன்னால் சரி. மாதா அஹ்ரஜல் முதாரிஸ்,
ஆசிரியர் என்ன வெளியே எடுத்தார்? ஆசிரியர் எதனை வெளியே எடுத்தார்? சொல்ல கஷ்டமா? சரி, அப்ப நாங்க என்ன செய்வோம்? நானே விட சொல்லிட்டு போகவா, இல்லாட்டி அடுத்த பாடத்துக்கு போவோமா, இல்லாட்டி கிளாஸ நிறைவு கொண்டு வருவோமா? சொல்லுங்களேன். செல்லவா? சொல்லுங்க. மாதா அஹ்ரஜல் முதாரிஸ். சொல்லுங்க மகள். அஹ்ரஜல் முதர்ரிஸ குர்ராஸத்தல் காயிபீன. வெரி குட். அஹ்ரஜல் முதாரிசு குர்ராஸத்தல் காயிபீன. அந்த பூரணமான விடயத்தான் எதிர்பார்க்கிறத. அஹ்ரஜல் முதாரிசு ஆசிரியர் வெளியே எடுத்தார். குர்ராஸத்தல் காயிபீன சமூகம் அளிக்காதவர்களின் கோப்பியை. ரைட். இரண்டாவது, மனில்லதீன் அகாபு மினல் ஹிஸ்ஸா பாட வேலைக்கு சமூகம் அளிக்காதவர்கள் யாவர்? யார் யாரு? அஹ்மத் ஆதில் வஹுசைன். அஹ்மத் வஆதில் வஹுசைன். அஹ்மத் வஆதில் வஹுசைன். அப்ப காபு மினல் ஹிஸ்ஸத்தி அஹ்மத் வஆதில் வஹுசைன். ஓகே, பிரச்சனை இல்லை. அல்லது அல்லதீன காபு மினல் ஹிஸ்ஸா. அல்லதீன காபு மினல் ஹிஸ்ஸா பாட வேலைக்கு சமூகம் அளிக்காதவர்கள் ஹும் அவர்கள் ஆதில் வஹுசைன் வ அஹ்மத். அந்த பேரை நீங்க மாற்றி போட்டது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க எழுதக்கொள்ள ஒவ்வொருத்தர பெயரையும் எழுதக்கொள்ள வாவு போட்டு நீங்க எழுதினா சரி. சரியா? அப்ப அல்லதீன காபு மினல் ஹிஸ்ஸா ஹும் ஆதில் ஆதில் வ ஹுசைன். அடுத்து யாரு அஹ்மத். ரைட், ஓகே. அல்லது நீங்க இப்படி எழுத மேலும் காப காப என்று சொல்ல போட்டு காப அஹ்மத் வ ஹுசைன் வ ஆதில் மினல் ஹிஸ்ஸா அப்படி போட மேலும் காப. சரியா? காபேன்னா சமூகம் அளிக்கவில்லை. ஒரு மேல தான் எழுதுற. வாக்கியத்துல ஆரம்பத்துல வினைச்சொல் வரக்குள்ள நாங்க ஒரு மேல தான் எழுதணும். அப்ப காப மினல் ஹிஸ்ஸா பாட வேலைக்கு சமூகம் அளிக்காதவர்கள். சரியா? காப அஹ்மத் வ ஹுசைன் வ ஆதில் மினல் ஹிஸ்ஸா. விலகினா அவளுக்கு நான் சொல்றது, நீங்க எழுதிக்கிறதும் பிழை இல்லை. நீங்க எழுதிக்கிற எப்படி காபு மினல் ஹிஸ்ஸா அஹ்மத் வ ஆதில் வ ஹுசைன், அதுவும் சரி. அல்லது நான் இன்னொரு முறை சொன்னேன், அல்லதீன காபு மினல் ஹிஸ்ஸா ஹும் அஹ்மத் வ ஆதில் வ ஹுசைன், அதுவும் சரி. அல்லது காப காப அஹ்மத் வ ஹுசைன் வ ஆதில் மினல் ஹிஸ்ஸா அப்படி எழுதினாலும் சரி. சரியா? ரைட். லிமாதா தஹப ஹுசைன் இலல் மத்தார். அது சொல்லுங்க பார்க்க. லிமாதான்ற கருத்து என்ன? ஏன். ஏன். அப்ப லிமாதா தஹப ஹுசைன் இலல் மத்தார். ஹுசைன் وحسين ذهب إلى المطار ليودع خاله. வெரி குட். லியுவத்திஅ خاله. ذهب حسين إلى المطار ليودع خاله. ஹுசைன் தன்னுடைய மாமாவை வழியனுப்புவதற்காக விமான நிலையத்துக்கு சென்றான். சரியா? ரைட். நாலாவது, லிமாதா ذهب عادل إلى المستشفى. عادل ذهب إلى المستشفى ليزور صديقه. ليزور صديقه. عادل ذهب إلى المستشفى. الذي ذهب عادل إلى المستشفى ليزور صديقه. ரைட். لماذا ذهب أحمد إلى المحطة؟ ذهب إلى المحطة ليستقبل والده. ذهب أحمد. யாரு? மன் அஹ்மத். யாரு போனாரு? அஹ்மத் போனாரு. அப்ப ذهب أحمد إلى المحطة ليستقبل والده. இப்ப இஸ்தக்பல் என்ற கருத்து என்ன? இஸ்தக்பல என்ற கருத்து என்ன? சந்திப்பதற்கு. காபல என்றாத சந்தித்தான். இஸ்தக்பல என்ற என்ன? மத்தாக்கள் வரவேற்றான். சரியா?
இஸ்தக்பலண்டா வரவேற்றான். அப்ப லியஸ்தக்பில வாலிதஹுன்னா தன்னுடைய தந்தைக்கே வரவேற்பதற்காக என்ற அர்த்தத்துல வருமா? ரைட். மனில்லதி மஸஹ சப்பூரா, மனில்லதி மஸஹ சப்பூரா, யாரு? கேள்வி விளையினா மனில்லதி முஹம்மத் முஹம்மத் இம்ஷஹு ஷப்பூரா. முஹம்மத் இம்சஹ் அல்ல. கேள்வியில் என்ன சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோ அதே சொல்லத்தான் பயன்படுத்தணும். இப்ப புத்தகத்துல யா முஹம்மத் இம்சஹ் அஸ்ஸபூரான்னு இருக்குது. முஹம்மதே, முஹம்மதே யா முஹம்மத் இம்சஹ் அலி, ரைட், அலி அஸ்ஸபூரா கரும்பலகையை நீ அழித்து விடு. அது அப்படித்தானே இருக்குது. இப்ப நாங்க இப்ப ஏவலாக விடை எழுதல தானே. இப்ப கேள்வியில் எப்படி இருக்குதுண்டா மனில்லதி மஸஹ சப்பூரா, கரும்பலகையை அழித்தவர் யார், கரும்பலகையை அழித்தவர் யார் என்றுதான் நிற்குது. அப்ப கேள்வியில் இருக்கின்ற அந்த சொல்லத்தான் நாங்க என்ன செய்யணும், விடைக்கும் பயன்படுத்த வேண்டும். அப்ப எப்படி எழுதுற? முஹம்மத் மஸஹ சப்பூரா, முஹம்மத் கரும்பலகையை அழித்தான். அல்லது மஸஹ முஹம்மத் அஸ்ஸபூரா, மஸஹ முஹம்மத் அஸ்ஸபூரா, முஹம்மத் கரும்பலகையை அழித்தான். அல்லது மஸஹ சப்பூரா ஹுவ முஹம்மத். நாங்க மேல பார்த்தோம் அல்லதீன காபு மினல் ஹிஸ்ஸா, பாட வேலைக்கு சமூகம் அளிக்காதவர்கள் என்று சொல்லிட்டு ஹும் என்ற அந்த லமீரை பயன்படுத்தி எழுதலாம் தானே. அவர்கள் ஆதில் வ ஹுசைன் வ அஹ்மத் என்று பார்த்த மாதிரி இங்க அல்லதி மஸஹ சப்பூரா, கரும்பலகையை அளித்தவர் ஹுவ முஹம்மத், முஹம்மத் என்று எழுதலாம். இப்ப நீங்க இந்த அல்லது என்ன சொல்லுக்கான கருத்தை அழகா எடுக்கலாம். இப்ப காபு அண்டா சமூகம் அளிக்கவில்லை பன்மேல வந்திருக்குது. அல்லது நகாபு என்று வந்தால் சமூகம் அளிக்காதவர்கள் என்றுதான் நாங்கள் மொழிபெயர்ப்போம். அதே மாதிரி மஸஹ அண்டா அழித்தான், என்ன அப்படித்தானே. மஸஹ அண்டா துடைக்கிறத, அழிக்கிறண்டா அந்த கரும்பலகை அதை துடைக்கிற, அதுதான் சொல்றது சரியா. அப்ப அல்லது மஸஹ அண்டா அழித்தவர், கரும்பலகை துடைக்கிறன்னு சொல்றா அழிக்கிறன்னு சொல்றா, சொல்லுங்க பார்க்க. நீங்க துடைக்கிறேன்டா சொல்ற. சரி. அப்ப ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி இல்லையா. இப்ப நாங்க கரும்பலகை அழிங்கோன்னு தான் சொல்றது சரியா. ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க யோசிக்கிறதுக்கு அழிக்கிறது வேற சொல் தானே பயன்படுத்துற, அப்படித்தானே. அழிக்கிறது என்ன சொல் பயன்படுத்துற? அழிக்கிறதுக்கு உண்டான அரபு சொல் என்ன? அழித்தான். சொல்லுங்க பார்க்க. அழித்தான். அலி ரப்பருக்கு என்ன சொல்றா அரபுல? அலி ரப்பருக்கு என்ன? அபு பக்கர். அலி ரப்பருக்கு என்ன சொல்றது? சொல்லுங்க பார்க்க. மிம்ஹாத்துன். வெரி குட். மிம்ஹாத்துன் அந்த சொல் தெரியுமா புள்ளகள்? மிம்ஹாத்துன் சரியா. நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்களேன். மிம்ஹாத்தா மிம்ஹாத். ஓகே, இருங்க பாருங்க. அலி ரப்பருக்கு நாங்க சொல்ற சொல் அரபில் என்னண்டா மிம் ஹாத்துன். எழுதி கொள்ளுங்களா. மிம்ஹாத்துன், மிம்ஹாத்துன், மிம்ஹாத்துன் சரி. அதாவது மகாண்டா கருத்து என்ன? மகாண்டா அழித்தா. நீங்க இந்த ரைட் இந்த சொல்ல படிச்சிருப்பீங்க, ஞாபகமிக்குதா? எங்க படிச்சன்னு ஞாபகமிக்குதா? யம்ஹு. அரபிலக்கேன பாடம் எடுக்கிறீங்களா நீங்க எல்லாரும்? எடுக்கிறதானே. அரபு எடுக்கிறதா இருந்தா அரபிலக்கேனையும் எடுக்கிறேக்கும் வேணா. அதுல உங்களுக்கு ஞாபகமிக்குதா? இப்படி ஒரு சொல்ல ஒன்று படிச்சுக்கிறோம் நாங்க. யம்ஹுல்லாஹு, யம்ஹுல்லாஹு பிஹின்னல் ஹதாயா. படிச்ச ஞாபகம் மாறா? ஒரு வீட்டின் ஆற்றுக்கு முன்னால் ஒரு வீட்டின் ஆற்றுக்கு முன்னால் ஒரு வீட்டுடைய இந்த முன்னால் ஒரு வீட்டின் வாசலுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகின்றது. அந்த ஆற்றிலே ஒரு மனிதர் தினமும் 5 வேளைகள் குளிக்கின்றார். அவருடைய உடம்பில் அழுக்குகள் இருக்குமா என்று ரசூலுல்லாஹ் கேட்ட நேரம் சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ் என்று பதில் சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க தானே, அவ்வாறு தான் 5 வேளை தொழுகைகளும் அவற்றின் மூலமாக அல்லாஹு தாலா பாவங்களை யம்ஹுல்லாஹு பிஹின்னல் ஹதாயா, பாவங்களை அழிக்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான்.
அப்ப மஹா என்ற கருத்து அழித்தான். சரியா? மஹா எட மிம்ஹா தன்னா அலி ரப்பர். பின்ன மசஹா என்ற சொல் வந்திருக்குது. மசஹா என்ற கருத்து துடைத்தான். ஓகே, மசஹா என்ற கருத்து துடைத்தான். அரபிக்ல தடுக்கலையா? ரைட், ஓகே. மசஹா என்ற கருத்து துடைத்தான், நேரடி கருத்து துடைத்தான். இப்போ நான் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு வரேன்னா அந்த நாங்க எங்களோட ஊர்களில் பயன்படுத்துகிற சொல்லத்தான் சொன்னேன். கரும்பலகை அழிங்க, ஒயிட் போர்டை அழிங்க, அப்படித்தான் சொல்றது. ஒயிட் போர்டை துடைங்கன்னு சொல்றது இல்லை. சரியா? ரைட், ஓகே. இப்போ மணில் அது மசஹ சபூரா, கரும்பலகையை துடைத்தவன் யார் என்று கேட்டால் நான் எப்படி விடை எழுதலாம் என்றதை சொல்லி தந்தேன். சரியா? ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம். ரைட், இதெல்லாம் பார்த்தோம்னா நாங்க சென்ற வாரம் பார்த்தோம். சார், சின்ன டவுட் உண்டு. கேளுங்க. இந்த உரைநடை வாரத்தானே அதுல அந்த கேள்வித்தாரு தானே, அந்த கேள்விட விடைய நான் அந்த பந்திர முன்னுக்கையா பார்க்கணும் பின்னுக்கையா? அது கேள்வியை பொறுத்திக்கிற மகள். நீங்க அந்த அரபி இலக்கியத்துல தானே கேக்குறீங்க. ஓ, அது இன்னைக்கு இந்த எங்களுக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிருந்து. இல்ல கஷ்டம். நான் அந்த பேப்பரை பார்த்தேன். யாரு? ஷேக் ஃபைலுர் ரஹ்மான் அவங்களோட பேப்பரா? தெரிய வடமேல் மாகாணம் தான். எந்த பேப்பர்னு தெரியும். வடமேல் மாகாண பேப்பர் உண்டா? ஓ, வடமேல் மாகாணம் முழுக்க அந்த பேப்பர் தான் அரபி இலக்கியம். ரைட்டா. இல்ல, இது 2024 5ஆம் மாசம் 6ஆம் தேதி தான் போட்டிக்கிறேன். ஓ, இதுல வேற பேப்பர் உண்டு. ரைட். இப்ப நீங்க இந்த பேப்பர் உங்களுக்கு காண்றா ஹிஸ்டரியில? ஓ, இதல்ல. ஓகே. அதுல இப்ப கேள்விய மத்தாக்கள் அரபி இலக்கியம் எடுக்காதாக்கள் மீக்கிற பரவாயில்ல பாருங்க. கேள்வியை பொறுத்துதான் அந்த கேள்விக்கு முன்னுக்கு அந்த விட இருக்குது, பின்னுக்கான்றது கேள்வியை பொறுத்துதான் நிக்குது. சரியா? இப்ப கீழே பாருங்க, மன் தவல்லா மினசாக்கியா. நான் உதாரணமா குயிக்கா சொல்றேன். அப்ப மன் அண்டா யார் இல்லையா? தவல்லா உழு செய்தான், மினசாக்கியா நீரோடையில உழு செய்தவன் யார் அண்டு இருக்குது. சரியா? இந்த கேள்விக்கான விட அல் ஃபல்லாஹ், அதுதான் விட. அப்ப இதை பொறுத்த மட்டும், இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் கேள்விக்கு முன்னுக்கு தான் விட இருக்குது. சரியா? ஆனா எல்லா இடங்கள்லையும் அப்படி இருக்குமா என்று கேட்டா அப்படி இருக்காது. சில இடங்கள்ல அப்படி இருக்கும், சில இடங்கள்ல பின்னுக்கால் இருக்கும். விளங்கினா? ஓகே சார். ஓகே, ரைட். அது எங்களுக்கு சுவரா சொல்ல இயலாது, இங்கதான் இருக்கும் என்று ஒரு திட்டவட்டமாக சொல்ல இயலாதுமா. ரைட். இந்த அப்ப எக்ஸாம் நடந்தா அவளுக்கு? ஓம் சார், இந்தே தான் முடிஞ்சிட்டு. பார்ட் 2 பேப்பர் கூட எழுதானே இருக்கும். ஓ, அப்ப அனுப்புங்களே வாட்ஸ்அப்ல. நம்பர் இருக்கிறதானே உங்கள்கிட்ட? ஓ, அனுப்பி விடுங்க. சரியா? ஓகே. பிரயோசனமா இருக்கும் தானே? ரைட், ஓகே. சரி. அப்ப வடமேல் மாகாணத்தில் இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சு ஏன்னா? ஓம் சார், செகண்ட் டைம் முடிஞ்சிட்டு. செகண்ட் டைம்ல அரபிக் ரேட் முடிஞ்சிட்டு. ஓ, இந்தியோட முடிஞ்சிட்டு ஃபுல்லா. ஓகே, ஓகே. சரி, ஓகே. அடுத்தது நாங்க இந்த பயிற்சியும் பார்த்தோம். ரைட், ரைட். அடுத்தது இந்த பயிற்சியை இதை நாங்கள் பார்த்தோம். ரைட். ஹுனாக்க முஹந்திசூன் ஹாதிமூன் ஐனத்தில் மீதாத் அதுக்கேற்ற மாதிரியான சொற்களை தேடி பார்த்தோம். அல்காயிபாத், ஹலில் முதரிசாத், மஸ்ஹூலாத், வசலத்தில் மீத எப்படி வரும்? அந்நசீத்தா, மணில்லதீன ராபு. இந்த கேள்விகளை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். ரைட். இது ஆக முக்கியமான ஒரு பயிற்சி ஒன்று. கட்டாயமாக நான் ஒவ்வொரு வகுப்பிலையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. சரியா? ரைட். இதை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா நீங்களுங்க? சொல்லுங்க பாக்கா. குயிக்கா சொல்லணும், கதைக்கணும் இல்லையா? நீங்க கதைச்சா தானே. ரைட், ஓகே. ரைட். இதுல நீங்க சொல்லுங்க விடைய. முதலாவது அல் ஹகீபா தப்தர் அஹ்ரஜ அத்தில்மீத் மீன் அல் ஹிசாப் அண்டிக்குது. இதுல முதலாவதாக நாங்க என்ன சொல்ல எழுதுறோம் அதை சொல்லுங்க பாக்க. என்ன சொல்ல நாங்க எழுதணும்? முதலாவது அஹ்ரஜ. நாங்க எப்பயும் ஒழுங்குபடுத்த கொள்ள வினை சொல்வதைத்தான் முற்படுத்தணும். பெரும்பாலான 100% சந்தர்ப்பங்கள்ல சரியா வினை சொல் முற்படுத்தப்பட்டு வரும். ரைட், ஓகே.
அது லேசி. அஹ்ரஜ வெளியே எடுத்தார், அவரை யார் வெளியே எடுத்தார் என்பது வரும். யார் வெளியே எடுத்தார்? التلميذ அத்தில் மீது, அத்தில் மீது மாணவர் வெளியே எடுத்தார். ரைட். அவருக்கு என்ன வரும்? الدفتر சரி, தப்தர, தப்தர கொப்பியை வெளியே எடுத்தார். என்ன கொப்பியை வெளியே எடுத்தார்? حساب வெரி குட். தப்தரல் ஹிசாப். ஹிசாப் என்ற கருத்து என்ன? என்ன ஹிசாப் என்ற என்ன கருத்து? بناء ஹிசாப் என்ற بناء அர்த்தம் வினா. ஹிசாப் என்ற கணிதம் கேள்வி. கணிதம், கணிதம். சரியா, வெரி குட். ஓகே, கணிதம். அப்ப தப்தர் அல் ஹிசாப் என்றா கணித கோப்பி. இப்ப தப்தர் அல் ஜுகுராஃபி என்றா புவியியல் கோப்பி. தப்தர் அல் உலூம் என்றா சயின்ஸ் கோப்பி. விளங்கினா? ரைட். அப்படி அந்த தப்தர் என்றா பயிற்சி கோப்பியை குறிக்கிறது. அல் ஹிசாப் என்றா கணிதம். அப்ப அஹ்ரஜத்தில் மீது தப்தர் அல் ஹிசாப், மாணவன் கணித கோப்பியை வெளியே எடுத்தார். எங்கிருந்து வெளியே எடுத்தார்? சொல்லுங்க. அடுத்தது என்ன? من الحقيبة மினல் ஹகீபா. மினல் ஹகீபான்னு வரும். கிளியரா? மினல் ஹகீபா. ஆசிரியர் பையிலிருந்து, ஹகீபாண்டா பேக் இல்லையா, பையிலிருந்து கணித கோப்பியை வெளியே எடுத்தார். சரியா? ரைட். அது மாதிரி ரெண்டாவது சொல்லுங்க. ஹல் மரீதத்துன் ஹுனாக தில்மீதத்துன். இதுல முதலாவதாக என்ன சொல்வார்? ஹல். ஹல். வெரி குட். என்ன சொல்வாரு? ஹல் என்ற சொல் வரும். ஏன்னா கேள்விதானே. கேள்வியாக வரக்கொள்ள கேள்விக்குரிய சொல்லத்தான் நாங்க என்ன செய்யணும்? முற்படுத்தணும். கேள்வியாக வரக்கொள்ள ரைட், கேள்விக்குரிய சொல்லத்தான் நாங்க ஆரம்பத்தில் எழுதுறோம். ஹல். அடுத்தது ஹுனாக. ஹல் ஹுனாக்க. ஹல் ஹுனாக்க தில்மீதத்துன் மரீதத்துன். தில்மீதத்துன் மரீதத்துன். ஹல் ஹுனாக்க தில்மீதத்துன் மரீதத்துன். கருத்து எப்படி வரும்? ஹல் ஹுனாக்க தில்மீதத்துன் மரீதத்துன். கருத்து எப்படி வரும்? இப்ப நாங்க நேற்று பார்த்தோம். ஹல் ஹுனாக்க நேற்றெல்லாம் போன கிழமை பார்த்தோம். ஏன்னா ஹல் ஹுனாக்க தில்மீதுன் காயிபுன் அண்டா கருத்து என்ன? ஹல் ஹுனாக்க தில்மீதுன் காயிபுன் அண்டா சமூகம் அளிக்காத மாணவர்கள் யாராவது இருக்கிறார்களா அன்றதான கருத்து. இப்ப ஹல் ஹுனாக்க தில்மீதத்துன் மரீதத்துன் சொல்லுங்களே. நோயாளியான மாணவர்கள் யாராவது இருக்கிறீங்க? மாணவிகள். தில்மீதத்துன். சரியா, மாணவி. ஏன்னா அப்ப ஹல் ஹுனாக்க தில்மீதத்துன் மரீலத்துன். நோயாளியான மாணவி யாராவது இருக்கிறாங்களா? விளங்குறா? இப்ப நேரடியாக மொழிபெயர்த்தால் ஹுனாக்கேண்டா அங்கே, தில்மீதத்துண்டா ஒரு மாணவி, மரீலத்துண்டா நோய்வாய்ப்பட்ட. இப்ப நோய்வாய்ப்பட்ட ஒரு மாணவி அங்கே இருக்கிறாளா? அதுதான் நேரடி கருத்து. சரியா, நேரடி கருத்து அதுதான். ஆனா இந்த கேள்வி கூடாக நாட வாரதன் என்றா நோய்வாய்ப்பட்ட அல்லது நோயாளியான மாணவி யாராவது இருக்கிறாங்களா? அதுதான் அது கேள்வியா. சரியா, ரைட். அடுத்த சொல்லுங்க பாக்க. லேசி சொல்லுங்க. லிமாதா ذهبوا إلى السوق. ذهبوا إلى السوق. ரைட். லிமாதா ذهبوا إلى السوق. எப்படி வரும்? அவர்கள் லிமாதா ذهبوا إلى السوق. லிமாதாண்டா ஏன், எதற்காக? ذهبوا அவர்கள், இல சூக்கு சந்தை இல்லையா, சந்தைக்கு. அப்ப ஏன் அவர்கள் சந்தைக்கு சென்றார்கள் என்று வரும். ரைட். நாலாவது கொஞ்சம் பெரிய உண்டு, ஆனா சொல்லலாம் உங்களுக்கு. முதலாவது சொல் என்ன வரும்? அப்படியா? என்ற சொல் முதலாவதாக வரும். ஜாரத். ஜாரத் அண்டா தரிசித்தால். ஜாரத். அடுத்தது ஜாரத் பெண்பால் இருக்குது. அப்ப அடுத்தது என்ன சொல் வரணும்? பெண்பால் இருந்தால் அடுத்தது பெண்பால் அந்த குறிப்பிட்ட ஜாரத்தில் முதீரா. விளங்கினா? அதிபர் முதீரான பெண் அதிபர. ஓகே. அப்ப அதிபர் வந்து தரிசித்தால், விசிட் பண்ற. யார விசிட் பண்ற? தபீப். அத்தபீப், வைத்தியரை. ரைட்.
அப்ப ஜாரத்தில் முதீரத்து அத்தபீப, அதிபர் வைத்தியரை சந்தித்தார் அல்லது தரிசித்தார். ஏன் தரிசித்தார்? அவரது அடுத்து சொல் வரும். ஏன் ஏன் எதற்காக? லியன், ஏனெனில். லியன் என்ன கருத்து? ஏனெனில். அப்ப ஏனெனில் வாலிதுஹா வலதஹா வலதஹா வாலிதல்ல வலதஹா, அவளுடைய பிள்ளை மரீதுன், ஒரு நோயாளி. சரியா? ஜாரத்தில் முதீரா அத்தபீப, சரியா, அதிபர் வைத்தியரை தரிசித்தார். லியன்ன வலதஹா மரீதுன், ஏனெனில் அவளுடைய பிள்ளை, அந்த அதிபருடைய பிள்ளை ஒரு நோயாளி என்று வரும். சரியா? ரைட். கடைசியா இந்தஹும் ஜதீதுன் கதன் தர்சுன், அதுக்கு எப்படி வரும்? இந்தஹும் இந்தஹும் அதன் கதன் தர்சுல் ஜதீத். தர்சுன் ஜதீதுன். இந்தஹும் கதன் தர்சுன் ஜதீதுன், அவர்களுக்கு நாளை புதியதொரு பாடம் உள்ளது. அவர்களுக்கு, சரியா? இந்த அண்ட இடத்தில் என்ற கருத்துல வார நேரடியாக மொழிபெயர்த்தால் இந்த இடத்தில். அப்ப ஐந்தகும் என்றா அவர்களிடத்தில் என்று வரும். ஆனாகின அவர்களுக்கு என்று சொல்லுவோம். மேலும் ஐந்தகும் அவர்களுக்கு, கதன் நாளை, தருசுன் ஜதீதுன் புதியதொரு பாடம் உள்ளது என்று வரும். சரியா? ரைட். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் அடுத்த பகுதி போவோம். அடுத்த பகுதி வந்து நாங்கள் இதுவும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக செய்யணும்னு சொன்னோம். சரியா? செஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அப்ப லிமாதா காபு மினல் ஹிஸ்ஸா, அவர்கள் ஏன் பாட வேலைக்கு சமூகம் அளிக்கவில்லை? அப்ப பொருத்தமான சொற்களை நாங்க மாத்திரம் மூலமாக கேள்வியாக கேட்கிறது. இப்போ உதாரணமாக பிறக்கட்டிருக்கிற ஹரஜ, இந்த ஹரஜ என்ற சொல்ல நாங்க பன்மைக்கு மாத்துறது. ஹரஜு அஸ்ஸஃப் பண்டிகிறத அதே மாதிரி கொண்டு வர்றது. அப்ப லிமாதா ஹரஜு மின் அஸ்ஸஃபி, அவர்கள் ஏன் வகுப்பறையிலிருந்து வெளியேறி சென்றார்கள், வெளியேறினார்கள்? அப்ப இத குயிக்கா சொல்லலாம். சொல்லுங்க பார்க்க. லிமாதா நஸலு நஸலு மினல் ஹாஃபிலா. ஹாஃபிலானா பஸ் இல்லையா? இப்ப லிமாதா நஸலு, அவர்கள் ஏன் இறங்கினார்கள்? மினல் ஹாஃபிலா, சரியா? இருந்து, பேருந்தில் இருந்து அவர்கள் ஏன் இறங்கினார்கள்? இரண்டாவது லிமாதா இன்தகலு மினல் பைத். மினல் பைத்தி. அட கருத்து என்ன? லிமாதா இன்தகலு மினல் பைத்னா கருத்து என்ன? அவர்கள் ஏன் வீட்டிற்கு இடம்பெயர்ந்தார்கள்? வீட்டிற்கு அல்ல, வீட்டிலிருந்து. மினல் பைத்தி தானே, அவர்கள் ஏற்கனவே இருந்த வீட்டுல இருந்து இடம்பெயர்ந்து போறாங்க. லிமாதா இன்தகலு மினல் பைத்தி, அவர்கள் ஏன் வீட்டிலிருந்து இடம்பெயர்ந்தார்கள். ரைட். அடுத்த லிமாதா மூணாவது. நரு மினல் நாஃபிததி. நாஃபிதத்தி. லிமாதா நஃபரு மினல் நாஃபிதத்தி, கருத்து தெரியுமா? கருத்து நாஃபிதாண்டா என்னம்மா? நாஃபிதாண்டா எண்ணல். அப்ப லிமாதா நஃபரு மினன் நாஃபிதா, அவர்கள் ஏன் எண்ணலிலிருந்து பார்த்தார்கள். எண்ணலிலிருந்து பார்த்தார்கள், எண்ணலுக்கூடாக பார்த்தார்கள். சரியா? எண்ணலில் இருந்து பார்த்தார்கள் என்றாலும் சரி, எண்ணலுக்கூடாக அவர்கள் ஏன் பார்த்தார்கள். ரைட். அடுத்து சொல்லுங்க. தஹல சுப்பாக். லிமாதா தஹலு சுப்பாக். இல்ல, லிமாதா தஹலு மினஸ் சுப்பாக்கி. சரியா? லிமாதா தஹலு மினஸ் சுப்பாக்கி, அவர்கள் ஏன்? சுப்பா கண்டாலும் கருத்து என்ன? சுப்பா கண்டா எண்ணலத்தான் குறிக்கிறதா? லிமாதா தஹலு மினஸ் சுப்பாக்கி, அவர்களே எண்ணலுக்கூடாக, எண்ணல் இருந்த, அப்ப எண்ணலுக்கூடாக நுழைந்தார்கள். அவர்கள் எண்ணலுக்கூடாக ஏன் நுழைந்தார்கள்? ரைட். அதே மாதிரி லிமாதா ரஜாஉ மினல் மஹத்தா. சொல்லுங்க பாக்கு இத கருத்த. லிமாதா ரஜாஉ மினல் மஹத்தா, மஹத்தானா என்ன கருத்து? மஹத்தானா என்ன கருத்து பிள்ளைகள்?
சரியா? ஸ்டேஷன் சொல்றத சரியா? அப்ப லிமாதா ரஜாவு மினல் மஹத்தா, அவர்கள் ஏன் புகைக்கிறத நிலையத்திலிருந்து திரும்பினார்கள். ரஜா திரும்பினான், ரஜாவு திரும்பினார்கள். சரியா? இப்ப மஹத்தத்துல் ஹாஃபிலாண்டு வந்தா வேற இடத்துல வரும். என்ன மஹத்தத்துல் ஹாஃபிலாண்டா என்ன? பேருந்து நிலையம். அப்படியா? பஸ் தரிப்பிடமா? ரைட், ஓகே. புகை இப்ப மஹத்தத்துல் கிதார் என்று சொல்லுவோம், மேலும் மஹத்தத்துல் ஹாஃபிலான்னு சொல்லுவோம். மேலும் மஹத்தத்துல் கிதார் என்றா புகைக்கிறத நிலையம், ரைட். மஹத்தத்து அல் ஹாஃபிலாண்டா கருத்து பேருந்து நிலையம். அப்ப இந்த இடத்துல நீங்க பொருத்தமான ஏதாவது ஒன்று எழுதினா சரி. அவர்கள் ஏன் நிலையத்திலிருந்து, ஸ்டேஷன் அல்லது ஸ்டாண்ட், அப்ப புகைக்கிறத நிலையத்திலிருந்து அவர்கள் ஏன் திரும்பினார்கள் என்று வரும். ரைட். காம அல் கராசி, அது எப்படி வரும்? லிமாதா காமு கராஷி மினல் கராஷி. மினல் கராசி, கராசி சீனா குருசிச்சுன் கராசிச்சு கதிரைகள். லிமாதா காமு மினல் கராசி, அவர்கள் ஏன் கதிரைகளில் இருந்து எழும்பினார்கள், எழுந்து நின்றார்கள். சரியா? அப்புறம் லிமாதா காபு மினல் ஹஸ்ஸா லிமாதா ஹரஜு மினல் சஃப். வெரி குட், ஓகே. அடுத்த பாடமும் நாங்க பார்த்தோம்னா அத்தாம் உணவு, ரைட். அப்ப நான் ஒரு முறை சொல்லிட்டு பயிற்சி போவோம். கம் ஜபத்தன் தக்குலீன ஃபில் யௌம், ஜைனப் சமீரா கிட்ட கேட்கிற, ஒரு நாளில் நீ எத்தனை வேளைகள் சாப்பிடுகிறாய், எத்தனை வேளைகள் சாப்பிடுகிறாய். ஆக்குலு ஃபில் யோமி சலாசா வஜபாத்தின், ஒரு நாளில் நான் 3 வேளைகள் சாப்பிடுகிறேன். மாதா தக்குலீன ஃபில் கதா, அல் கதான கருத்து என்ன? பகலுணவு. பகலுணவு. அப்ப மாதா தக்குலீன ஃபில் கதா, பகலுணவில் நீ என்ன சாப்பிடுகின்றாய்? அப்ப சமீரா என்ன சொல்றா? ஆக்குலு தஜாஜா அவிஸ் சமக், நான் கோழி அல்லது மீன் சாப்பிடுகிறேன். நீங்க படிச்ச பாடம் இல்லையா? ரைட். தஜாஜா கோழி, சமக்கண்டா மீன். இப்ப கோழி அல்லது மீன் சாப்பிடுகிறேன். ஒமாதா தஷ்ரபீன, நீ என்ன குடிக்கிறாய்? ரைட். அஷ்ரபு ஷாய் அவில் ஆசீர், பழச்சாறு அல்லது தேநீர். நான் தேநீர் குடிக்கிறேன். ஓகே. அஷ்ரபு ஷாய், நான் டீ அதாவது தேநீர் அல்லது பழச்சாறு குடிக்கிறேன். மதா தத்தனா வலினல் ஃபாக்கிஹ, நீ எப்போது பழங்களை சாப்பிடுவாய்? நீ எப்போது பழங்களை சாப்பிடுவாய். அத்தனாவலுல் ஃபாக்கிஹத ஃபில் ஆஷா, இரவிலே நான் பழங்களை சாப்பிடுவேன். இரவிலே நான் பழங்களை அல்லது பழத்தை சாப்பிடுவேன். அத்துஃபத்லீனல் புர்துகால அமி துஃபாஹ், நீ அப்பிலை விரும்புகிறாயா இல்ல தோடம்பழத்தை விரும்புகிறாயா? தோடம்பழத்தை விரும்புகிறாயா? உஃபத்லிலுல் புர்துகால், நான் தோடம்பழத்தை விரும்புகிறேன். நான் தோடம்பழத்தை விரும்புகிறேன். சரி, ஓகே. சரி, இப்ப இதுல வந்திருக்கிற பயிற்சியை பாருங்க. கம் அஜபத்தன், கம் அஜபத்தன், இந்த சொற்பிரியாத பாருங்க. கம் அஜபத்தன், எத்தனை வேலைகள். வஜபா என்ற சொல் ஒரு மேல வந்திருந்தாலும் நாங்க பன்மையில தான் மொழிபெயர்க்கிற. இப்ப கம் அஜபத்தன், எத்தனை வேலைகள். தக்குலு சமீரா ஃபில் யோம், சமீரா ஒரு நாளில் எத்தனை வேலைகள் சாப்பிடுகிறாள். அதுக்கு எப்படி விட எழுதுற? தக்குலு ஷமீரா ஃபில் யோமி ثلاث وجبات. تأكل سميرة في اليوم 3 وجبات. ألا تأكل سميرة 3 وجبات في اليوم. 3 وجبات في اليوم. تأكل சாப்பிடுகிறாள். சமீரா சாப்பிடுகிறாள். 3 وجبات 3 வேளைகள் சாப்பிடுகிறாள். ஃபில் யோம் ஒரு நாளில். ரைட். அடுத்த பாருங்க. மதா தக்குலு சமீரா அஸ்ஸமக், சமீரா எப்போது. மத்தான கருத்து எப்போது. அப்ப மத்தா தக்குலு, எப்போது சாப்பிடுகிறாள். யாரு? சமீரா. சமீரா எப்போது சாப்பிடுகிறாள்? அஸ்ஸமக், எப்ப? தக்குலு ஷமீரா அஷமகி ஃபில் அதா. வெரி குட். தக்குலு சமீரா அஸ்ஸமக, அஸ்ஸமக ஃபில் கதாய். சரியா? பகலுணவில் சமீரா மீன் சாப்பிடுகிறாள்.
ماذا تشرب سميرة؟ تشرب سميرة شاي أو عصير. تشرب سميرة الشاي أو العصير. طيب ماذا تتناول في العشاء؟ تتناول في العشاء فاكهة. ஆரைட் மாதா தத்தனாவலு ஃபில் ஆஷாயி. அப்ப இது உங்களை பார்த்து கேட்குற மாதிரி இருக்குது இல்லையா? என்ன முன்னிலையில கேட்குற மாதிரி தான் இருக்குது. இரவு உணவுல நீங்க என்ன விரும்புறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அல்லது நீங்க சமீரான்னு எடுத்தா அவள் என்ன அவள், அதாவது மாதா தத்தனாவலு ஃபில் ஆஷா, இரவு உணவுல நீங்க என்ன பெற்றுக்கொள்றீங்க, சரி, அல்லது நீங்க என்ன சாப்பிடுறீங்க என்று உங்களை பார்த்து கேட்குற மாதிரி இருக்குது. அல்லது தத்தனாவலு சமீரா, சமீரா என்ன சாப்பிடுவாள் என்று கேட்குற மாதிரி மீக்குது. அந்த சமீரான்ற சொல் மட்டும் இல்லை. ரைட். அப்ப மாதா தத்தனாவலு ஃபில் ஆஷா. ரைட். அப்ப நீங்க ரெண்டு மாயும் விட எழுதலாம். ஒன்று உங்ககிட்ட கேட்குற மாதிரி நீங்க அந்த கேள்வியை விளங்கி கொண்டால் நீங்க எப்படி விட ஆரம்பிப்பீங்க? أتناول அத்தனாவலு அப்புறம் நீங்க ஃபில் ஆஷா எதை அத்தனாவலு அது பிறவாறு என்ன சாப்பிடுறீங்கன்னு தான் நீங்க எழுதணும். அத்தனாவலு அல்ஃபாக்கிஹத்த இல்லாட்டி அல்ஃபாக்கிஹத்தையோ அத்துஜாஜையோ அவிசமக் ஏதோ ஒன்று போட்டு ஃபில் ஆஷான்னு போட்டா சரி. நீங்க உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி நீங்க எழுதுறதா இருந்தா. சமீராண்டு வந்தால் எப்படி வரும்? தத்தனாவலு அல்ஃபாக்கிஹத்த ஃபில் ஆஷாண்டு வரும் இல்லையா? தத்தனாவலு அல்ஃபாக்கிஹத்த ஃபில் ஆஷாண்டு வரும். ரைட். மாதா துஃபல்லிலு சமீரா, சமீரா என்ன விரும்புகிறார்? تفضل سميرة برتقال. ரைட். துஃபல்லிலு சமீரா அல் புர்துகால், அல் புர்துகால். ரைட். ஓகே. அடுத்த பாடமும் நான் பயிற்சியா தந்து செஞ்சு கொண்டு வர சொல்லி பாருங்க. நாங்க எங்களோட பாடத்துல வரதுதான் கம் வஜபத்தன் தகுலீன ஃபில் யௌம். ரைட். ஒரு நாளில் நீங்க எத்தனை வேலைகள் சாப்பிடுகின்றீர்கள் என்று இருக்குது. அப்ப பிரகட்ல இருக்குது, அதை பார்த்து நாங்க மாத்தணும். ஏன்னா உதாரணம் தரப்பட்டிருக்குது. கிதாப் ததுருஸ், கிதாப்னா புத்தகம், ததுருஸ்னா நீங்க படிக்கிறீங்க. கம் கிதாபன், கம் கிதாபன் ததுருசீன ஃபில் யௌம். விளங்கினா? இது பெண்பாலும் நாங்க மாத்துறோம். எங்களுக்கு பிரகட்ல தந்திருப்பாங்க ஆண் பால்ல. ததுருசுன்னா நீ படிக்கிறா என்று முன்னிலையில ஒரு ஆணை பார்த்து சொல்றது ததுருசு தஃஅலு. அதை நாங்க எப்படி மாத்தணும்? பெண்பாலும் மாத்தணும். முன்னிலை ஒருமை பெண்பாலும் மாத்தணும். கம் கிதாபன் ததுருசீன ஃபில் யௌம். ஒரு நாளில் நீங்க எத்தனை புத்தகங்களை வாசிக்கிறீங்க, படிக்கிறீங்க. ததுருசீனா படிக்கிறீங்க. ஆமா, சொல்லுங்க பாக்க. கம் صلاة تصلين في اليوم. கம் சலாத்தன் துசல்லீன ஃபில் யௌம். அந்த கருத்து என்ன? கம் சலாத்தன் துசல்லீன ஃபில் யௌம். கருத்து ஒரு நாளையில் எத்தனை முறை நீங்கள் தொழுவீர்கள்? ஒரு நாளில் எத்தனை தொழுகைகள் நீங்க தொழுவீங்க. சரியா? கம் சலாத்தன், எத்தனை தொழுகைகள் ஒரு நாளில் நீங்க தொழுவீங்க. அடுத்தது கம் தர்சன் தக்துபீன ஃபில் யௌம். வெரி குட். கம் தருசன் தக்துபீன ஃபில் யௌம். ஒரு நாளில் நீங்க எத்தனை பாடங்களை எழுதுறீங்க, எத்தனை பாடங்களை எழுதுறீங்க. ரைட். அடுத்தது மூணாவது கம் துஃபாஹத்தன் தனாவலீன ஃபில் யௌம். தத்தனாவலீன. சரியா புள்ள? பெண்பாலை மாத்தோல எப்படி வார? கம் கிதாபன், கம் துஃபாஹத்தன், கம் துஃபாஹத்தன். சரியா? நாங்க எப்படி எழுதுறோம்னு சொன்னால் ரைட் பார்த்து கொள்ளுங்க. ரைட். தத்த தத்த நாவலீன. ரைட். தத்தனாவலீன. கம் துஃபாஹத்தன் தத்தனாவலீன ஃபில் யௌம். ஒரு நாளில் நீங்க எத்தனை பழங்களை அல்லது அப்பிள் பழத்தை நீங்க சாப்பிடுறீங்கன்றது அது. சரியா? கம் துஃபாஹத்தன். விளங்கினா அவளுக்கு? ரைட். அப்ப தத்தனாவலு என்று ஒருமை அளிக்கிறது ஒருமை ஆண் பாலிக்கிறது நாங்க பெண்பாலு மாத்தினா தத்தனாவலின் என்று வரும். ரைட். அடுத்தது கம் நாலாவது கம் கலமன் தஸ்தரீன ஃபில் யௌம். கம் கலமன் தஸ்தரீன, தஸ்தரீன ஃபில் யௌம். ஒரு நாள்ல நீங்க எத்தனை பேனைகள் வாங்குறீங்க. ரைட். கம் சாஅத்தன்
முடிங்க. تنامي தனா تنام சரி சரி கம் சாஅத்தன் தனாமீன ஃபில் யௌம். ஒரு நாளில் நீங்க எத்தனை மணித்தியாலங்கள் தூங்குறீங்க? கம் சாஅத்தன் தனாமீன ஃபில் யௌம். ரைட். கம் சுஆலன் تسألين في اليوم தஸ்அலீன ஃபில் யௌம். தஸ்அலீன நீங்க ஒரு நாள்ல எத்தனை வினாக்களை கேட்குறீங்க? ரைட். ஓகே. அப்புறம் கம் மஜபத்தன் தகுலீன ஃபில் யௌம். கம் கிதாபன் ததுருசீன ஃபில் யௌம். முன்னிலையில வரக்கொள்ள எப்படி வருது என்பதற்கான ஒரு பயிற்சியாகத்தான் இந்த பயிற்சியை நீங்க பார்க்கணும். துசல்லீன சரியா? இப்போ உதாரணமாக ஜைனப் என்ற மாணவியை பார்த்து நான் கதைக்க கொள்ள துசல்லீன, ஏன்னா அவ ஒரு பெண்பால் ஒருமை. ஏன்னா அப்ப துசல்லீன, தக்துபீன, தத்தனாவலீன, தஸ்தரீன, தனாமீன, தஸ்அலீன, தக்குலீன, தஷ்ரபீன, ததுருசீன தான் நாங்க கேட்கணும். அதே போல கம் என்ற சொல் எத்தனை என்று வாரு இல்லையா? அதுக்கு பின்னால வரக்கூடிய சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மேல வந்திருக்குது. கம் கிதாபன் என்று ஒரு மேல இருக்குது. நக்கீராவாக வந்திருக்குது. நக்கீராவாக வந்திருக்குது. அலிப்லாம் இல்லாமல் வந்திருக்குது. சரியா? அலிப்லாம் இல்லை. அப்ப நீங்க எத்தனை பேனைகள் என்று கொள்ள கம் கலமன் எத்தனை பேனைகள். கம் துஃபாஹத்தன் எத்தனை அப்பிள் பழங்கள். கம் தருசன் நாங்க பன்மையில தான் மொழிபெயர்க்கிறேன். ஒரு மேல தான் இருக்கும். கிதாபன் அன்று நேரடியாக பார்த்தா ஒரு புத்தகம் மட்டும் தான் நீக்குது. ஆனா நாங்க மொழிபெயர்க்க கொள்ள பன்மையில தான் மொழிபெயர்க்கணும். கம் சலாத்தன் எத்தனை தொழுகைகள். கம் தருசன் எத்தனை பாடங்கள் என்று நாங்க என்ன செய்யணும்? பன்மையில தான் நாங்க என்ன செய்யறது? மொழிபெயர்க்கிறத. ஒரு மேல் இருந்தாலும் அதை பன்மையில தான் நாங்க மொழிபெயர்க்கிறோம். விளங்கினா அவளுக்கு எந்த பகுதி? ஓகே ரைட். அடுத்த பயிற்சியை செஞ்சு கொண்டு வர சொன்னேன். செஞ்சிருப்பீங்க. நாங்க கடை பாடத்துல பார்த்தோம். அத்துஃபத்லீன் அல் புர்துகால் அமி துஃபாஹ். நீங்க தோடம் பழத்தை விரும்புறீங்களா அல்லது அப்பிள் பழத்தையா என்று கேட்கிறது. அப்ப பிரக்கெட்ல தந்திருக்கிறாங்க அத்துஜாத் அஸ்ஸமக். அத்துஃபத்லீன் அத்துஜாத் அமி ஸமக். நீங்க கோழியை விரும்புறீங்களா அல்லது மீனையா என்று கேட்கிறது. அப்ப சொல்லுங்க பார்க்க. அத்துஃபத்லீன رسم الرسم المراسلة المراسلة. المراسلة உங்களுக்கு தெரியும் என்ன கருத்து? கடித தொடர்பு. சரியா? அப்ப அத்துஃபத்லீன ரஸ்ம் நீங்க டிராவிங் பண்றத விரும்புறீங்களா வரைகிறத விரும்புறீங்களா அல்லது அல் முராசலா அம்மண்டா கருத்து அல்லது ஒவ்வொன்றாலும் கருத்து அல்லது அம்மண்டாலும் கருத்து அல்லது அப்ப கடித தொடர்பையா என்று கேட்கிறது. சரியா? ரைட். அது மாதிரி இத சொல்லுங்க. أتفللين القدم أم كرة السلة؟ very good. Yes. أتفضلين كرة القدم أم كرة السلة? பெண்பாலை பார்த்து பெண்பாலை தான் கேட்கறத. அத்துஃபத்லின் ஆண்பாலாக வரக்கொள்ள அத்துஃபத்லிலு ஒன்று வருமா? பெண்பாலை வந்திருக்கிற கொள்ள அத்துஃபத்லீன் அண்டு வரும். அத்துஃபத்லீன குரத்தல் கதம் நீங்க காட்பந்த விரும்புறீங்களா? ரைட். அல்லது குரத்தல்ல குரத்தல்லாண்டா கூடைப்பந்து பாஸ்கெட் பால். ரைட். ஓகே. அம்மா பாருங்க. அத்துஃபத்லீன் அல் அசீர் அம் ஹல்வா. அல் ஹல்வா அமில் ஹல்வா. அல் அசீர் என்ன கருத்து என்ன? பழச்சாறு. அல் ஹல்வாண்டா இனிப்பு பண்டம். அப்ப நீங்க பழச்சாறை விரும்புறீங்களா அல்லது இனிப்பு பண்டத்தையான்னு கேட்கிறேன். ரைட். அடுத்த சொல்லுங்க. الراديو التلفزيون. أتفضلين الراديو أم التلفزيون؟ very good. أتفضلين الراديو أم التلفزيون. الراديو عندها كرتنا. الراديو ரேடியோ. டெலிவிஷன் டிவி. அப்ப நீங்க ரேடியோ விரும்புறீங்களா அல்லது டிவியா அண்டு கேட்கறது தான் என்ன வரும். ரைட். அன்னௌம் அல் கிராஅ இத சொல்லுங்க. تفضلين النوم أم قراءة؟ تفضلين النوم أم القراءة. النوم அண்டா கருத்து தூக்கம். என்ன?
அந்நோமனா கருத்து தூக்கம். அல் கிராஅண்டா வாசிப் வாசிப்பு. அப்ப நீங்க தூக்கத்தை விரும்புறீங்களா அல்லது வாசிப்பையான்னு கேட்கிறது. ரைட். அடுத்த பாருங்க. அடுத்தது என்ன? الطفيلين ஆ, عمل أو أم دراسة الدراسة. أتفضلين العمل. العمل அண்டா வேலை வேலை செய்யறது. சரியா? வேலை செய்யறது நாங்க அல்ல அமலன்னு சொல்றோம். ஆமிலண்டா أتفضلين الأمل வேலை ஆமிலண்டா யாரு? வேலையா லலியா? வேலை செய்யக்கூடிய ஆள். அப்ப அத்துஃபضلين العمل أم الدراسة. நீங்க வேலை செய்யறத விரும்புறீங்களா அல்லது படிக்கிறத விரும்புறீங்களா? ரைட். அடுத்தது என்ன? அல் உலூம் அர் ரியாதியாத். அல் உலூம் என்ற கருத்து என்ன? சயின்ஸ் சயின்ஸ். அர் ரியாதியாத் என்றா தெரியுமா? அறிவு இல்ல, அறிவண்டு வராது. ஜியோகிராஃபி ஜியோகிராஃபியான்னு சொல்றது. மேக்ஸ் மேத்ஸ். சரியா? மேத்ஸா? சரியா? அப்ப அத்துஃபضلين العلوم أم الرياضيات. நீங்க சயின்ஸை விரும்புறீங்களா அல்லது மேத்தமேட்டிக்ஸ்? சரியா? மேத்தமேட்டிக்ஸ் மெட்ஸ் தானே? ஓகே. அப்ப மெட்ஸை விரும்புறீங்களா? நீங்க கணிதத்தை விரும்புறீங்களான்னு கேட்கறது தான் அது. அடுத்த கடைசி அத்துஜாஜ் அஸ்ஸமக். أتفضل دجاج أو سمك மிஸ் அம்மா அம்மா அ. இப்ப இதுல என்ன விசேஷம் என்றா புள்ளகள், இப்ப அ என்று அல் வரக்கொள்ள. சரியா? இந்த மாதிரி வரக்கொள்ள. ரைட். அ என்று வரக்கொள்ள அல்லது என்று வார இடத்துல நாங்க அவு என்ற சொல்ல பயன்படுத்துறது இல்லை. விளங்குனா அவளுக்கு? அல்லது என்று வார இடத்துல நாங்க என்ன பயன்படுத்துறது இல்ல? என்ன பயன்படுத்துறது இல்ல? அல்லது என்று வார இடத்துல அவ்வ பயன்படுத்துறது இல்ல. அ என்று கேள்வியாக வரக்கூடிய இடத்துல நாங்க பயன்படுத்தணும் என்ன? அம். அம் அம். சரியா? ரைட். இப்ப குர்ஆன்லே வார அஅன்தும் அஷத்து ஹல்கன். யாருக்காவது பாடமா? அஅன்தும் அஷத்து ஹல்கன். பாடம் இல்லையா? அமித் வெரி குட். ஓகே, சொல்லுங்க. அமித் சமாவு பனாகா. அமிஸ் சமாவு பனாகா. அப்ப அந்தும் அந்தும்டா நீங்கள். அதுக்கு முன்னுக்கால அழைப்பு வந்திக்குது. அப்ப கேள்வியாக வாரது அந்தும். சரியா? அஷத்து ஹல்கன் அம் அஸ்ஸமாவு பனாகாண்டு வர. பங்கையும் நாங்க அம்மென்ற சொல் வந்திக்கிறத அவதானிக்கலாம். சரியா? ரைட். ஓகே. அடுத்த பாருங்களேன். ரைட். இது ஒரு ஹிவார். அஜ்ரில் ஹிவார் கமா ஃபில் மிசால். இப்ப நீங்க டயலாக நீங்களாக பேச போறீங்க. சரியா? தரப்பட்டிருக்கின்ற அல் கலிமாத் என்ன சொற்கள் என்று அல் ஆஷா அஸ்ஸமக் அல் ஆசிர். இப்ப முதலாவது ஆள் கேட்கிறேன்டா, மாதா தஅகுலு ஃபில் ஆஷா. மாதா தஅகுலு ஃபில் ஆஷா. இரவு சாப்பாட்டுல இரவு உணவுல நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஆகுலு சமக். நான் மீன் சாப்பிடுகிறேன். அவரை கேட்கிற வமாதா தஷ்ரப். நீங்க என்ன குடிக்கிறீங்க? அஷ்ரபுல் ஆசீர். நான் பழச்சாறு குடிக்கிறேன். சரியா? அப்ப நீங்க கேளுங்க பார்க்க. முதலாவது என்ன? மாதா تأكل في الفطور فطور ஃபத்தூர். மாதா தஅகுலு ஃபில் ஃபத்தூர். ஃபத்தூர் என்றா என்ன காலை சொல்ல? காலை உணவு. மாதா தஅகுலு ஃபில் ஃபத்தூர். காலை உணவுல நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ரைட். ஆகுலு பைல் அல் பைல். ஆகுலு அல் பைல். பைல் என்ன கருத்து? முட்டை முட்டை. ரைட். அடுத்த கேள்வியாக என்ன கேட்கணும்? வமாதா தஷ்ரப். நீங்க என்ன தஷ்ரப். குடிக்கிறீங்க? அஷ்ரபு லபன் அஷ்ரபுல் லபன். லபன் என்றா பால் பால். நான் பால் குடிக்கிறேன். ரைட். அடுத்த குயிக்கா சொல்லுங்க. மாதா தஅகுலு ஃபில் تأكل في الغداء ஹதா. ஆகுலு آكل دجاج அத்துஜாஜ். அடுத்தது வமாதா تشرب தஷ்ரபு. அஷ்ரபு شاي அஷாய். ரைட். அடுத்தது சொல்லுங்க. ماذا ما- تأكل ம். في العشاء ஃபில் ஆஷா. ஃபில் ஆஷாவா? ஆகுலு آكل فاكهة
الفاكهة آكل الفاكهة அடுத்து وماذا تشرب تشرب أشرب قهوة القهوة قهوة عندها كوبي கோபி சரி கோபி ரைட் இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்குற கேள்விகள் தானே வஜபத்தன் தக்குலுஃபில் யோம் வளமை போல நாங்களும் 3 வேளைகள் தான் சாப்பிடுறோம் இல்லையா அப்ப குலுஃபில் யோமி எப்படி வரும் விட சலாசா 3 وجبات வஜபாத் என்று வரும் சலாசா வஜபாத் நான் 3 வேளைகள் சாப்பிடுகிறேன் ரைட் நீங்க 4 அர்பா வஜபாத் என்று போடலாம் 8 சமானிய வஜபாத் என்று போடலாம் இப்ப 24 மணித்தியாலத்துல சலாக்கள் இருக்கிற 8 மணித்தியாலங்களுக்கு ஒரு தடவை சாப்பிடுறது அவங்க தான் 3 வேளைகள் சாப்பிடுறாங்க சலாக்கள் இருக்கிற எப்படி 6 மணித்தியாலங்களுக்கு ஒருக்க சாப்பிடுறாங்க அவங்க 4 வேளை சாப்பிடுவாங்க சலாக்கள் இருக்கிற ரைட் 4 மணித்தியாலங்களுக்கு தான் சாப்பிடுறேன் அப்ப 6 வேளைகள் சாப்பிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்க விடைய போட்டா சரி மாதா குலுஃபில் ஃபத்தூர் உங்கள்கிட்ட கேட்கிற மாதா குலுஃபில் ஃபத்தூர் காலை உணவுல நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கிறாங்க சொல்லுங்க பாக்க காலை உணவுல நீங்க என்ன சாப்பிடுறீங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லலாமா تأكل في الفطور ஆக்குழு அக்குழு என்பதுதான் ஆக்குழுவா آكل في الفطور حلوى அல் ஹல்வா சரி ஓகே அப்ப ஆக்குழு அல் ஹல்வா ஃபில் ஃபத்தூர் ரைட் அல்லது ஆக்குழு அல் ஃபுத்தூர ஃபில் ஃபத்தூர் அப்படி சொல்ல மேலும் ரைட் ஆக்குழு அல் ஹுபுஸ ஃபில் ஃபத்தூர் ஆக்குழு அல் ஏதாவது அல் உருஸ் ஏதாவதுன்னு போட்டு நீங்க சொல்ல மேலுமா ரைட் மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறது மாதா தஷ்ரபு ஃபில் ஆஷா ரைட் இரவு உணவுல நீங்க என்ன குடிக்கிறீங்க அஷ்ரபு அஷாய் شاي அஷாய் அல்லது அல் கஹ்வா அல்லது அல் அசீர் இதுவும் இல்லாட்டி அல்மா தண்ணியை தான் குடிக்கிறீங்கன்னா ரைட் மாதா தஷ்ரபு ஃபில் ஆஷா அஷ்ரபுல் மா ஃபில் ஆஷா எழுதலாம் சரியா ரைட் மதா தத்தனாவலுல் ஃபாக்கிஹ நீங்க எப்போது பழம் சாப்பிடுறீங்க எப்ப பழம் சாப்பிடுறது أتناول الفاكهة في العشاء அத்தனாவலுல் ஃபாக்கிஹத ஃபில் ஆஷா ரைட் அத்துஃபல்லிலு ஸமக் அம் துஜாஜ் أفضل الدجاج உஃபல்லிலு அத்துஜாஜ் நான் கோழியை விரும்புகிறேன் ஒருமா கேட்கலாமண்ணா ரைட் அத்துஃபல்லிலு லஹம் இறைச்ச விரும்புறீங்களா அஸ்ஸமக் நீங்க மீனை விரும்புறீங்களா என்று மாறி கேட்கலாம் அத்துஃபல்லிலு அல் பைத் அம் துஜாஜ் நீங்க முட்டை விருப்பமா கோழி விருப்பமான்னு கேட்கலாம் சரியா ரைட் ஓகே சரி அப்ப நாங்க அந்த பயிற்சியோட சென்ற வாரம் படித்த இன்னும் ஒரு பாடம் தான் இதையும் நான் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லி காட்டுறேன் பாருங்கோ யுஹிப்பு ஹசன் அல் அக்ல ஹசன் சாப்பாட்டை விரும்புகிறான் வஹுவ யகுலுல் ஹல்வா அவன் இனிப்பு பண்டங்களை சாப்பிடுகிறான் கசீரன் அதிகமாக வஹுவ யகுலுல் ஹல்வா கசீரன் அவன் இனிப்பு பண்டங்களை அதிகமாக சாப்பிடுகிறான் வயஸ்ரபுல் அசீர தாயிமன் பழச்சாற்றை எப்போதும் குடிக்கிறான் சரியா தாயிமன் என்ற கருத்து எப்போதும் ஓகே ஹசன் அல் ஆன் அஸ்மனு வலதின் ஃபில் ஹைக்கி ஹசன் தற்போது பிரதேசத்திலே மிகவும் கொழுத்தவனாக இருக்கிறான் மிகவும் கொழுத்த ஒரு பிள்ளையாக மிகவும் கொழுத்த ஒரு சிறுவனாக ஹசன் தற்போது இருக்கிறான் ஹசன் அல் ஆன் என்ற கருத்து தற்போது ஹுவ அஸ்மனு வலதின் ஃபில் ஹைக்கி பிரதேசத்தில் ஏரியால ஹை என்ற பிரதேசத்தில் மிகவும் கொழுத்த ஒரு சிறுவனாக ஹசன் தற்போது இருக்கிறான் யம்ஷி ஜமீஉல் அவுலாதி ஹல்ஃப ஹசன் சரியா ஹசனுக்கு பின்னால் அனைத்து மாணவர்களும் ஜமீஉல் அவுலாத் என்றால் அனைத்து மாணவர்களும் நடந்து செல்கிறார்கள் வஹும் யல்ஹகூன் அவர்கள் சிரித்தவர்களாக வயுனாதூன் அழைத்தவர்களாக சமீன் கொளுத்தவன் என்று அழைத்தவர்களாகவும் சிரித்தவர்களாகவும் ஹசனுக்கு பின்னால் அனைத்து சிறார்களும் நடந்து செல்கிறார்கள் யக்லபு ஹசன் கோபமடைகிறான் வயபுக்கி அழுகிறான்
சும்ம யஜ்ரி இலல் பைத், பிறகு வீட்டுக்கு ஓடுகிறான். ஃபிஸ்ஸபாஹி, காலையில யத்தனாவலு ஹசன் அல் ஃபதூர மஅ வாலிதி, ஹசன் தன்னுடைய தந்தையுடன் காலை உணவை பெற்றுக்கொள்கிறான் அல்லது உட்கொள்கிறான். யக்குலு பைலத்தன் வாஹிதா, ஒரே ஒரு முட்டையையும், வகிதஅத்தன் ஸகீரத்தன் மினல் ஹுபுஸ். சரியா? ஹுபுஸ் என்ன கருத்து என்ன? ரொட்டி. ரொட்டி. அப்ப சிறியதொரு ரொட்டி துண்டையும், அப்படித்தான் நாங்க எடுக்கிற ரொட்டியிலிருந்து சிறியதொரு துண்டையும் என்று சொன்னாலும் பிழை இல்லை, அதை விட லேசுதானே. சிறியதொரு ரொட்டி துண்டையும் ஒரே ஒரு முட்டையையும் சாப்பிடுகிறான். வயஸ்ரபு கூபன் சகீர மினல் ஆசிர், சிறியதொரு பழச்சாற்றை அவன் குடிக்கிறான். விளங்கினா? சிறிய கூபண்டா கருத்து என்ன? கூபண்டா குவளை. குவளை. ஓகே, குவளை. அப்ப சிறியதொரு பழச்சாற்றை கொண்ட ஒரு குவளையை அவன் குடிக்கிறான். விளங்கினா? மதிய நேரத்தில், மதியத்தில் யத்தனாவுல் ஹசன் அல் கதாஅ மஅ வாலிததிஹி, ஹசன் தன்னுடைய தாயுடன் பகலுணவை உட்கொள்கிறான். யக்குலு சமக், மீன் சாப்பிடுகிறான். வத்ஜாஜ், கோழி சாப்பிடுகிறான். வல் ஹல்வா, இனிப்பு பண்டங்களையும் சாப்பிடுகிறான். வயஸ்ரபுல் அசீர், ரைட், பழச்சாற்றையும் அவன் குடிக்கிறான். வயஸ்ரபு அல் அசீர். சரியா? சாலஹு வாலிதுஹு, அவனிடம் அவனுடைய தந்தை கேட்டார், அந்த தக்குலு மஇ கலீலன், நீ என்னுடன் குறைவாகவே சாப்பிடுகிறாய். கலீலன், கொஞ்சமாக. அப்ப அந்த நீ தக்குலு சாப்பிடுகிறாய், மஇ என்னுடன், கலீலன் குறைவாக கொஞ்சமாக சாப்பிடுகிறாய். லிமாதா அந்த சமீன், நீ ஏன் கொழுத்திருக்கிறாய்? வழினா, லிமாதா அந்த சமீன், நீ ஏன் கொழுத்திருக்கிறாய்? ஹாதா அம்ருன் அஜீப், இது ஒரு அதிசயமான ஆச்சரியமான விடயம். சரியா? ரைட். நதர ஹசன் இலா வாலிததி, ஹசன் தன்னுடைய தாயை பார்த்தான். சும்ம லஹிக, பிறகு சிரித்தான். வகால, சொன்னான், யா வாலிதி, என்னுடைய தந்தையே, இஸ்அல் வாலிததி அனிஸ் சபப், என்னுடைய தாயிடம் காரணத்தை பற்றி கேளுங்கள் என்று சொன்னான். சரியா? விளங்கினா அவளுக்கு இந்த பாடம்? நாங்க போன கிழமை படிச்சோம். வேணா விளங்கினா? ஓகே, ரைட். இதுல வந்து பயிற்சிகள்ல நாங்க இந்த பயிற்சியை பார்த்தோம். யுஹிப் ஹசன் அல் அக்ல, அதெல்லாம் தெரியும். ரைட், சொல்லுங்க பார்க்க. மாதா யுஹிப் ஹசன், ஹசன் என்ன விரும்புகிறான்? சொல்லுங்க பார்க்க. யுஹிப்பு ஹசனு யுஹிப் ஹசன், இல்ல யுஹிப் ஹசன் என்ன? யுஹிப் ஹசன் அக்கல அல் அக்ல, அக்கங்களை தேவையில்ல. சரியா? யுஹிப் ஹசன் அல் அக்ல, அவ்வளவுதான். என்ன விரும்புகிறான் என்று கேட்டால் யுஹிப் ஹசன் அல் அக்ல, ஹசன் சாப்பாட்டை விரும்புகிறான், சாப்பிடுவதை விரும்புகிறான். விளங்கினா? யுஹிப் ஹசன் அல் அக்ல, ஹசன் சாப்பிடுவதை விரும்புகிறான். ரைட். மஅமன் யத்தனாவலு ஹசன் அல் ஃபதூர், யதனாவலுல் ஹசன் அல் ஃபதூர மஅ வாலிதிஹி, யத்தனாவலு ஹசன் அல் ஃபதூர மஅ வாலிதிஹி. ரைட். ماذا يقول الأولاد لحسن؟ ماذا يقول, என்ன சொல்கிறார்கள்? அல்-அவுலாத், சிறுவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லிஹசன், ஹசனுக்கு. சமீன். சமீன், சமீன். ஓகே. மஅமன் யக்குலு ஹசன் கசீரன், மஅமன் யாருடன், மஅமன் யாருடன், உடன், மஅனண்டா உடன், மன்னண்டா யாரு. அப்ப மஅமனண்டா கருத்து என்ன? யாருடன். யக்குலு சாப்பிடுகிறான், ஹசன் கசீரன் அதிகமாக. அப்ப ஹசன் யாருடன் அதிகமாக சாப்பிடுகிறான்? யதனாவலுல் ஹசனு கசீரன் மஅ வாலிததிஹி, மஅ வாலிததிஹி, மஅ வாலிததிஹி. அப்ப இந்த கேள்வியில யக்குலு சொல் தானே இருக்குது. என்னவோ நாங்க அதை அப்படியே எடுப்போம். அப்ப யக்குலு ஹசன் கசீரன்
மஅ வாலிததிஹி ஹசன் அதிகமாக தன்னுடைய தாயுடன் சாப்பிடுகிறான். ரைட். மாதா யதனாவல் ஹசன் ஃபில் ஃபதூர். يتناول الحسن في الفطور ம் بيلة ம் واحدة ம் وكد ம் وقطعت شعيرا في الخبز. ஓகே ரைட். அப்ப யதனாவல் ஹசன் ஹசன் சாப்பிடுகிறான், உட்கொள்கிறான். பைதத்தன் வாஹிதத்தன் ஒரு முட்டையையும், வக்தஅத்தன் ஸகீரத்தன் மினல் குபுஸ் ரொட்டி துண்டொன்றையும், சரியா, ஒரு ரொட்டி துண்டொன்றையும், சிறியதொரு ரொட்டி துண்டையும் முட்டையும் சாப்பிடுகிறான். சரியா, ரைட். ஓகே. அதே போல மாதா யதனாவுல் ஹசன் ஃபில் கதாஇ. பகல் உணவில் என்ன சாப்பிடுறான்? يتناول الحسن في الأداء ம் سمك والدجاج ம் وحلوى ம் ويشرب العصير. ஓகே. அதுல நீங்க மகள் வாசிக்க கொள்ள யக்குலு சமக் வத்தஜாஜ் அல்லது துஜாஜ் வல் ஹல்வா. வஹல்வால அதில் அலிஃப்லாம்ல லாமு சுக்கூன் உண்டிக்குது, அதையும் நாங்க உச்சரிக்கிறோம்ல அழகா வரும். வல் ஹல்வா. அதே போல வயஷ்ரபுல் ஆசீர். ஓகே, அப்படி நாங்க வாய்ச்சா நல்லா. ஓகே, அப்போ அது லேசான ஒரு பயிற்சி உண்டு, அது நீங்க செஞ்சதானே? ரைட். ஓகே, ரைட். இந்த பயிற்சியை பாருங்க. இதுல வந்து நாங்க இப்ப பாடத்துல பார்த்தது என்னன்னா, ஹுவ அஸ்மனு வலதின் ஃபில் ஹைத்தி, பிரதேசத்தில் அவன் மிகவும் கொழுத்த சிறுவன். இப்ப கதீம் என்று வந்தால் அது அப்படி மாறும், அக்தம் என்று மாறும். அல் மதரசான பாடசாலை. ஓகே, அப்ப பிரகட்டிக்கிற சொற்கள்ல எதை மாத்தணும் என்பதை நீங்க பாத்தீங்கன்னா, கதீம் பண்ணிக்கிறது மாறிக்குது, மதரசா என்பது அப்படியே தான் வந்திக்குது. அப்ப எப்படி மாறிக்குது? அக்தம், சமீன் அஸ்மன், சகீர் அஸ்கர் மாதிரி. கதீம் அக்தம், ஹுவ அக்தம் மிகவும் பழையவன். மிகவும் பழையவன். அக்தம் வலத் மிகவும் பழையதொரு சிறுவன் அல்லது பழையதொரு சிறுவன். ஓகே, ஃபில் மதரசா பாடசாலையில். அப்ப ஹுவ அக்தம் வலதின் ஃபில் மதரசா, அவன் பாடசாலையில் மிகவும் பழையதொரு சிறுவன் என்று வந்திருக்குது. சரியா, விளங்கினா உங்களுக்கு? அக்தமு வலதின். சரியா. அஸ்மனு வலதின், நல்லா பார்த்து. சமீன் எப்படி எந்த ஃபார்மட்ல மாறிக்குது? அஸ்மன், கதீம், அக்தம். ஓகே, அதுக்கு அடுத்த வார சொல்ல பாருங்க. ஒரு மேல வந்திருக்குது, அலிஃப்லாம் இல்லாம வந்திருக்குது, நக்கிராவாக தன்வீன் வந்திருக்குது, கஸ்ரத்தைன் வந்திருக்குது. அதனால தான் நீங்க பார்க்கணும். அக்தமு வலதின் ஃபில் மதரசா. ரைட். அது மாதிரி நலீஃப் அஸ்ஸஃப். இப்போ நலீஃப்னா சுத்தமானது, அஸ்ஸஃப்னா வகுப்பறை. நீங்க சொல்லுங்க பார்க்க. ஹுவ أنلف في الشف. أنلف அங்லஃபு رد في الشف. வலதின். ஹுவ அங்லஃபு வலதின் ஃபிஸ்ஸஃப். வழங்கணும் தெரியும் மற்ற பிள்ளைகளுக்கு. ஹுவ, சரியா. ஹுவ என்ற கருத்து என்ன? அவன். ஹுவ என்ற கருத்து அவன். அங்லஃபு, நலீஃப், நலீஃப்னா சுத்தமானது, அங்லஃப்னா மிகவும் சுத்தமானது. அப்ப அங்லஃபு வலதின், சரியா, ஃபிஸ்ஸஃபி, அவன் வகுப்பறையிலேயே மிகவும் சுத்தமானவன். அவன் வகுப்பறையில் மிகவும் சுத்தமான ஒரு பிள்ளை, ஒரு சிறுவன். ரைட். அது மாதிரி ஹுவ கபீர் அல் ஆயில. அது சொல்லுங்க பார்க்க. கபீர். هو أكبر ولد في العائلة. வெரி குட். ஹுவ அக்பர் வலதின் ஃபில் ஆயில. ஹுவ அக்பர் வலதின் ஃபில் ஆயில, அவன் குடும்பத்தில் பெரிய மூத்த பிள்ளை. அந்த கருத்துல வருது. ரைட். சஹீர் அல் பைத். هو أشهر ولد في البيت. ஓகே. ஹுவ அஸ்கர் வலதின் ஃபில் பைத். கருத்தையும் சொல்லுங்க மகள் அப்படியே. ஹுவ அஸ்கர் வலதின் ஃபில் பைத். அவன் வீட்டில் சிறிய பையன். சிறிய பிள்ளை. அவன் வீட்டில் சிறிய பையன், மிகவும் சிறிய பையன், சிறிய பிள்ளை. அஸ்ரா ஃபரீக்.
sorry هو sorry أسرع ولد في الفريق. هو أسرع ولد في الفريق هو أسرع ولد في الفريق சரியா டீம்ல அவன் வேகமாக ஓடக்கூடிய சிறுவர் ரைட் நஷீத் அல் முஅஸ்கர் هو أنشط அன்ஷத்து 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 أنشط ولد في முஅஸ்கர் என்ன المعسكر. முஅஸ்கர்ண்டா إيران என்ன சாரணர் சரியா பயிற்சி அந்த முகாம சொல்றது முஅஸ்கர் சரியா என்ன சொல்ற பாசறைன்னு தானே சொல்றது சரியா பயிற்சி பாசறை அப்ப ஹுவ அன்ஷத்து வலதின் ஃபில் முஅஸ்கர் குறிப்பாக பாசறை என்ற அந்த சாரணர் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா ஸ்கவுட் அப்படி எல்லாம் இருக்கிற ரைட் அந்த சாரணர்களுடைய முகாமத்தை முஅஸ்கர் என்று சொல்றது அப்ப ஹுவ அன்ஷத்து வலதின் ஃபில் முஅஸ்கர் ரைட் அஜீப் அல் மதீனா هو أعجب ولد في المدينة. في المدينة هو أعجب عجيب என்பது எப்படி மாறுக அஅஜப் هو أعجب ولد في المدينة அஜீபண்டா கருத்து என்ன அஜீபண்டா ஆச்சரியமானவன் அதிசயமானவன் அப்ப ஹுவ அஅஜப் வலத் அவன் மிகவும் அதிசயமான ஒரு பிள்ளை ஃபில் மதீனா மதீனால அவன் மிகவும் நகரத்தில் அவன் மிகவும் அதிசயமான ஆச்சரியமான ஒரு பிள்ளை ரைட் அப்ப ஹுவ அஸ்மனு வலதின் ஃபில் ஹை ஹுவ அக்தமு வலதின் ஃபில் மദ്രസா ரைட் ஓகே அடுத்த இந்த பயிற்சியை பாருங்களா ரைட் அதுக்கு முன்னே ரெண்டாவது பார்த்துட்டு வருவோம் இதை நாங்கள் பார்க்கல உஃபக்விலு மின் தக்குலு இலா யஸ்ரபு உஃபக்விலு என்ற கருத்து என்ன சொல்லுங்க பார்க்க நான் விரும்புகிறேன் மின் என்ற கருத்து இருந்து வெரி குட் தக்குலு வண்டா தக்குலோட ரெண்டு கருத்து இருக்குது அவள் சாப்பிடுகிறாள் அல்லது நீ சாப்பிடுகிறாய் என்று ரெண்டு கருத்தும் இருக்குது இலாண்டா இக்கு யஸ்ரபுண்டா குடிக்கிறான் ரைட் நீங்க சொல்லுங்க பார்க்க வாலிததி அஸ்ஸமக கஸீரன் தக்குலு ஸமக கஸீர் வெரி குட் இது பெண்பால் தானே வாலிததி என்னுடைய தாய் தக்குலு ஸமக கஸீரன் மீனை அதிகமாக சாப்பிடுகிறாள் ரைட் அடுத்த இரண்டாவது அன உஃபல்லிலு அஸீரத் துஃபாஹ் அன உஃபல்லிலு அஸீரத் துஃபாஹ் நான் அப்பிள் பழ சாற்றை விரும்புகிறேன் ஓகே அஹி கஹ்வா தாயிமன் அஹி யஸ்ரபுல் கஹ்வத தாயிமன் எப்போதும் என்னுடைய சகோதரன் கோப்பியை குடிக்கிறான் சரியா தாயிமன்டா எப்போதுமே அத்தனாவலு ஃபில் ஃபதூர் கித்அத்தன் ஸகீரத்தன் மினல் ஹுபுஸ் கித்அத்தன் ஸகீரத்தன் மினல் ஹுபுஸ் அத்தனாவலு ஃபில் ஃபதூர் நான் காலை உணவில் உட்கொள்கிறேன் கித்அத்தன் ஸகீரத்தன் சிறியதொரு துண்டை மினல் ஹுபுஸ் சரியா ரொட்டியிலிருந்து சிறியதொரு துண்டு அதாவது சிறியதொரு ரொட்டி துண்டை நான் காலை உணவில் சாப்பிடுகிறேன் நலரத்தின் மீது இலசூரா நலர என்ற சொல் வந்தால் இலா என்ற இடைச்சொல் வருமே ரைட் நலரத்தின் மீது இலசூரா மாணவன் படத்தை பார்த்தான் சரியா நலரத்தின் மீது இலசூரா இப்ப நலர வந்தா இலா வரும் இலாண்டு வாரிடம் எல்லாமே இக்கு என்று மொழிபெயர்க்கிறது இல்லை அதாவது இப்ப உதாரணமாக நலரத்தின் மீது இலசூராண்டா மாணவன் படத்துக்கு பார்க்கிறான் என்று சொன்னா சரி வருமா படத்துக்கு பார்க்கிறான் சரியாது சொல்லுங்க பார்க்க இல்ல பில சரியா படத்தை பார்த்தான் நல்வார பார்த்தான் இறந்த காலத்துல வந்திருக்குது இப்ப நல்வரத்தின் மீது இலசூராண்டா மாணவன் படத்தை பார்த்தான் அப்படித்தான் நாங்க
கருத்தெடுக்கணுமா? சரியா? ரைட். ஓகே. சரி. அடுத்த பார்ப்போமா? ரைட். ஜமீஅ அஸ்ஸபூரா அமாம அத்தலாமீத் யஜ்லிசு. சொல்லணுமா? يجلس ஆ جميع التلاميذ ஆ أمام السبورة. வெரி குட். அப்ப முதலாவது என்ன வார? ஒன்னாவ வர யஜ்லிசு. சரியா? இரண்டாவது வினைச்சொல். ரைட். யஜ்லிசு அமர்கிறார் அல்லது பன்மையில வந்தால் அமர்கிறார்கள். யாரு? அத்தலாமீத் இல்லையா? மாணவர்கள். அது இரண்டாவது சொல். அப்ப யஜ்லிசு சரியா? இங்க அத்தலாமீதி என்று இருக்குது. அப்ப இரண்டாவது தலாமீதி என்று வராது. யஜ்லிசு அமர்கிறார்கள். இரண்டாவது என்ன சொல் வரணும்? இரண்டாவது என்ன சொல் வர? ஜமீஅ. جميع ஜமீஅ சரியா? அனைத்து. அனைத்து மூணாவது சொல் தான் அத்தலாமீத். அப்ப யஜ்லிசு ஜமீஉ தலாமீத். அனைத்து மாணவர்களும் அமர்கிறார்கள். சரியா? அவர் என்ன சொல்வார? அமாம. அதுக்கு பிறகு சப்பூரா. அமாம சப்பூரா. விளங்கினா? யஜ்லிசு ஜமீஉ தலாமீது. அனைத்து மாணவர்களும் அமர்கின்றார்கள். அமாம சப்பூரா. கரும்பலகைக்கு முன்னால். சரி. ஓகே. விளங்கினா? ஓகே. ரைட். ரெண்டாவது பாருங்க. உக்திஹி அல் மஸா சாலிஹ் ஃபி யதனாவலு மஅ அல் அஷா. சொல்லுங்க பாக்க. في العشاء சொல்லுங்க. யதனாவலு ஃபில் அஷாவா இதா சொல்லுங்க பாக்க. في العشاء يتناول صالح ஃபில் அஷா என்று வராது. இல்லைன்னா பி வந்தா ஃபில் அஷாஇ என்று தான் வரணும். في العشاء مسائل ஓகே. இங்க ஃபத்ஹான்னு தானே வந்திருக்குது. பாப்போமே. ரைட். இப்படி مسائل ஃபில் மசாயி. ஓகே. அப்ப ஃபில் மசாயி. ஓகே. ஃபில் மசாயி. يتناول صالح யத்தனாவலு சாலிஹ். العشاء அல் அஷாஅ. مع أخته. வெரி குட். மஅ உக்திஹி. மஅ உக்திஹி. சரியா? ரைட். அப்ப முதலாவது என்ன? ஃபி. ஃபில் மசாயி. மாலை பொழுதில் அல்லது மாலை வேளையில். சரியா? யதனாவலு சாப்பிடுகிறான். சாலிஹ் சாலிஹ் சாப்பிடுகிறான். அல் அஷா இரவுணவை சாப்பிடுகிறான். மஅ உக்திஹி தன்னுடைய சகோதரியுடன். அப்ப சரியானா? அப்ப அது ஃபில் மசாயி யதனாவலு சாலிஹ் அல் அஷா மஅ உக்திஹி. சரியா? அப்படித்தான் வரணுமா? ரைட். அடுத்த பாருங்க. யோமின் அத்தனாவலு அல்லபன் மின் கூபன் குல்ல சகீரன். என்ன வரும்? இது முதலாவது சொல்லுங்க பாக்க. கஷ்டமா? ஒன்னாவது சொல் என்ன வரும்? சொல்லுங்க பாக்க. ஒன்னாவது சொல் التناول அத்தனாவலு. நான் சாப்பிடுகிறேன் அல்லது குடிக்கிறேன் அல்லது உட்கொள்கிறேன் அல்லது பெற்றுக்கொள்கிறேன். அடுத்தது என்ன வரும்? எதை التناول பெற்றுக்கொள்கிறேன்? يوم அத்தனாவலு யௌமின். அப்படியா? التناول من இல்ல. அத்தனாவலு கூபன். கூபன். கூபன் ஒரு குவளை. எப்படி குவளை? கூபன் சகீரன் சிறியதொரு குவளையை நான் பெற்றுக்கொள்கிறேன். எதுல? لبن அபுரதம் வர من மினல் اللبن லபன். மினல் كل லபனி يوم. குல்ல யௌமின். குல்ல யௌமின். சரியா? அத்தனாவலு கூபன் சகீரன் சிறியதொரு குவளையை நான் உட்கொள்கிறேன் குடிக்கிறேன். எதுல? மினல் லபன் பால்ல. சரியா? குல்ல யோமின் ஒவ்வொரு நாளும் என்று வரும். சரியா? ரைட். விலங்கலாட்டி கேட்கணுமா? ரைட். அடுத்த பாருங்க. அடுத்தது என்ன? சமீரா கபீரத்தன் மின் பித்தாத்தன் தனாவலத் அல் ஹல்வா. அதை சொல்லுங்க பாக்க. تناول شميرة தனாவலத். ரைட். சமீரா.
من الك من الكتاب كبيرا حلوى மின் அங்க மின் வராது. தனாவல சமீரா, சமீரா உட்கொண்டால், சாப்பிட்டால், அவர் வர கித்தாத்தன். ஓ வெரி குட். ஒரு துண்டை. அவரை சொல்லுங்க. கபீரத்தன் மினல் ஹல்வா. ரைட். கித்தாத்தன் கபீரத்தன் மினல் ஹல்வா. தனாவலத் சமீரா கித்தாத்தன் கபீரத்தன் மினல் ஹல்வான்னு வரும். ரைட். ஓகே. கடைசியா பாருங்க. அஸ்ஸஃப் தில்மீதத்தின் அந்தி ஃபி அன்ஷத். சொல்லுங்க பார்க்க. அன்தி ஃபி அன்ஷது இல்ல அப்படி வரல. அந்தி ஃபி அன்ஷத் வந்து வரல. அன்ஷது அந்தி அன்தி தில்மீதத்தின் இல்ல அப்படி வரும் இல்ல. அன்தி அன்ஷது அந்தி சொல்லுங்க. அந்தி அன்ஷது அன்ஷத்து தில்மீதத்தின் வெரி குட். தில்மீதத்தின் ஃபிஸ் ஸஃபி. வெரி குட். அந்தி நீ அன்ஷத்து தில்மீதத்தின் மிகவும் உற்சாகமான மாணவி ஃபிஸ் ஸஃபி வகுப்பறையில. அந்தி அன்ஷத்து தில்மீதத்தின் ஃபிஸ் ஸஃபி நீ வகுப்பறையில் மிகவும் உற்சாகமான ஒரு மாணவி என்று வரும். விளங்கினா உங்களுக்கு? சரியா? ரைட். ஓகே. சரி. ரைட். அப்போ இந்த ஒழுங்குபடுத்துற பயிற்சி நான் சொன்ன மாதிரி போக போக கொஞ்சம் கஷ்டமாகிற மாதிரி எவ்வளவு விளங்குறைக்கும். அப்ப கட்டாயமா பார்க்கணும். நாங்க இப்போ உதாரணமாக ஜஜிலுசு என்று போட்டா அடுத்து நாங்க போட்டது அத்தலாமீத் தான். ஆனா தலாமீத் என்பது பிழை. ஏன்? ஜமீ என்ற சொல்லோண்டு இருக்குது. அப்ப ஜஜிலுசு ஜமீ தலாமீத் அதை நாங்க பார்க்கணும். அதே போல இப்ப இன்னும் நீங்க ஒழுங்குபடுத்தகொள்ளையும் தனாவல சமீரா அல் ஹல்வா, சமீரா ஹல்வாவை உட்கொண்டாலும் நீங்க யோசிப்பீங்க. அப்படி அல்ல. தனாவல சமீரா கித்தாத்தன் கபீரத்தன் மினல் ஹல்வா. நம்ம இப்ப கடைசியா பார்த்த வசனமும் கூட நிதானமா யோசிச்சு எழுதணும். என்ன? அந்தி அன்ஷத்து தில்மீதத்தின் ஃபிஸ் ஸஃபி என்று வரும். ரைட். அடுத்த பாருங்க. கடைசியாக உள்ள பயிற்சியை குயிக்கா முடிப்போம். யம்ஷி ஜமீஉல் அவுலாதி ஹல்ஃப ஹசன். அனைத்து பிள்ளைகளும் சிறார்களும் ஹசனுக்கு பின்னால் நடந்து செல்கிறார்கள். இது பெண்பாலு மாத்தினார். அல் பனாத் பெண்பால் தானே. அப்ப தம்ஷி ஜமீஉல் பனாத்தி ஹல்ஃபல் முஅல்லிமா. ஆசிரியைக்கு பின்னால் அனைத்து சிறுமிகளும் பெண் பிள்ளைகளும் நடந்து செல்கிறார்கள். ரைட். அது மாதிரி உள்ள இந்த பயிற்சியை நீங்க செஞ்சு கொண்டு வந்தீங்களா இல்லைன்னு தெரியல. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்லல, ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் புதுசா ஒரு பாடத்தை 2-3 பாடங்களை நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். சரி, விளங்கினா உங்களுக்கு? ஓகே. சரி, அப்ப இன்னைக்கு நிறைய புள்ளைகள் வந்திருக்கோம் இல்லையா? ஹைர். ஓகே. சரி, நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹ். பாஸ் பேப்பர்னா டேர்ம் எக்ஸாம் பேப்பர் இல்லை என்கிட்ட. ஆனா இந்த பாஸ் பேப்பர் இருக்குது. உங்களுக்கு எது வேணும்? சரி, நான் போட்டு விடுறேன். ஓகே இன்ஷா அல்லாஹ். ஹைர். ஓகே. அப்ப பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.